அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். அதனால 4 சகோதரி மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன் வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ, ஆட்சியிலையும் பங்கோ, அதிகாரத்திலையும் பங்கோ கொடுக்க முன் வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நான் பதவி ஏத்த அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? நிதி நிலைமைலாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ ஏதோ அவகாசம் கேட்ட மாதிரி. அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலேயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பான், குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பான். இது இப்போ இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பஸ். இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை நாங்கள் டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த நக்கல், நையாண்டி, சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வர் பதில் சொல்லலை, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிஸ்னஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம்.